நான் திவ்யா. நம்ம டெய்லியும் பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் பல விவசாயிகளோட உழைப்பு இருக்கு. அந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்துற நாம அந்த விவசாயிகளோட வலியை மட்டும் உணர மறந்துடுறோம். அந்த வகையில விவசாயம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, விவசாயிகளோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படிங்கறத பதிவு பண்றதா இந்த உழவன் நிகழ்ச்சி. சரி நேயர்களே, இந்த வார உழவன் நிகழ்ச்சியில என்னென்ன பகுதிகள் இருக்குன்னு பாக்கலாம். விருந்துல இருந்து தொடங்கி காய்ச்சலுக்கு பத்து போடுற வரைக்கும் வெத்தலையோட பங்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம். இந்த வெத்தலையை எப்படி உற்பத்தி பண்றாங்க, எத்தனை நாள்ல அறுவடை பண்றாங்க அப்படிங்கிற தகவல் நம்மள பாதி பேருக்கு தெரியறது இல்ல. அந்த வகையில வெத்தலை உற்பத்தி பத்தின முழுமையான தகவல்களை இன்றைய விதை முதல் விற்பனை பகுதியில பார்க்கலாம். தமிழர்களின் பாரம்பரியங்களில் ஒன்றாக இருப்பது விருந்தோம்பல். வீட்டிற்கு வரும் விருந்தினர்களுக்கு வயிறு நிறைய உணவளிக்கும் தமிழர்கள் விருந்தின் இறுதியில் தாம்பூலம் வடித்து கொடுப்பார்கள். வெற்றிலையில் கொஞ்சம் சுண்ணாம்பு தடவி பாக்கு, கிராம்பு, ஏலக்காய் உள்ளிட்ட வாசனை பொருட்களை வைத்து மடித்து தரும் இந்த தாம்பூலம் விருந்தையே கூடுதல் சுவையாக்கிவிடும். செரிமானத்திற்கு மட்டுமின்றி உடலில் உள்ள பல்வேறு நோய்களையும் குணப்படுத்தும் தன்மை கொண்ட வெற்றிலை ஒரு மாமருந்து என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழகத்தில் வெற்றிலை சாகுபடி என்பது அமோகமாகவே உள்ளது. ஒரு முறை நட்டால் போதும், உரிய பராமரிப்பு செலுத்தினால் பல ஆண்டு பலன் தரக்கூடிய வெற்றிலையை சாகுபடி செய்ய விவசாயிகள் ஆர்வம் காட்டுகின்றனர். வெற்றிலைக்கு விதைகள் கிடையாது. அகத்தி செடிகளுக்கு இடையில் வெற்றிலை கொடியை துண்டு துண்டாக வெட்டி நட்டுவிட்டால் போதும். 40 நாட்களுக்கு பின்னர் வெற்றிலை கொடியை அருகிலுள்ள அகத்தி செடியுடன் கோரையால் பிணைத்து கட்டிவிட்டு 6 மாதங்களுக்கு பிறகு அறுவடையை ஆரம்பிக்கலாம் என்கிறார்கள் விவசாயிகள். நடுறது வந்துங்க, இது அப்பிய மாசத்துக்கெல்ல கொடி நடுவோம். நட்டு அது ஒரு கட்டுக்கு கொடி வளர்ந்து திரும்ப கட்டுறோம் அப்படின்னா தை மாசம் வந்துடும். தையில எடுத்து கட்டுவோம். அதனுடைய வெத்தலை முதல்ல அதுல எடுக்கிறோம், கிள்றோம் அப்படின்னாக்கு சித்திரை வைகாசி, அதான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு மேலதான் ஆகும். அந்த நேரம் தான் வெத்தலை பரியலுக்கு வரும். அதுல இருந்து அப்புறம் வளர வளர கொஞ்சம் அதிகமா வரும். மருத்துவ மூலிகையான வெற்றிலை தமிழகத்தில் தேனி, தர்மபுரி, திண்டுக்கல், தஞ்சை, நாமக்கல், கரூர், திருச்சி மற்றும் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் உற்பத்தி செய்யப்படுகிறது. குளிர்ச்சியான தன்மை கொண்ட பகுதியில் வளரும் தன்மை கொண்ட வெற்றிலை கொடியை அகத்தி மர நிழலில் தான் பயிரிட முடியும் என்கிறார்கள் விவசாயிகள். கொடி போறதுக்கு முன்னாடி அகத்தி விதைய போட்டுதான் அந்த நிழல்ல தான் கொடி போடுறோம். கொடி போட்டு அந்த அகத்தி நிழலுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நிழலும் இருக்கணும், வெயில இருக்கும். கொடியாக்குள்ள வந்து ஏசி மாதிரி இருக்கணும். மருத்துவ குணம் கொண்டது. திண்டுக்கல் நகரத்துல மருத்துவ குணம் கொண்டது. இதுல போடுறதுக்கு நல்லா இருக்கு. கற்பூர கொடி, நாட்டுக்கொடி, கற்பூரி, வெள்ளைக்கொடி, பச்சை கொடி, சிறுகமணி, அந்தியூர் கொடி, கணியூர் கொடி என வெற்றிலையில் பல ரகங்கள் இருக்கிறது. இதில் நாட்டு ரகங்களுக்குத்தான் வரவேற்பு எப்போதும் அதிகம் இருக்கும். அதிலும் திண்டுக்கல் வெற்றிலைக்கு இருக்கும் சிறப்பே தனி என கூறும் விவசாயிகள் திண்டுக்கல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வெற்றிலையை பயிரிட ஆர்வம் காட்டுகிறார்கள். சித்துக்கொடி, நாட்டுக்கொடி, பெருங்கொடி, சக்கரை கொடி, கொத்த கொடின்னு சொல்லி ஒரு கொடி இருக்கு. கற்பூரம், கற்பூரம்லாம் இயற்கையா மருத்துவ குணம் கொண்டது. ஆனா அந்த கொடியெல்லாம் இப்ப விழுந்துருச்சு. ஒட்டு ரகம் சொல்லி சிறுகாமணின்னு சொல்லி அந்த கொடி வந்துருக்கு. அந்த கொடியெல்லாம் இந்த நாட்டு கொடிகளோட மகசு குறைஞ்சு போச்சு. வெற்றிலையில் புரதச்சத்து, இரும்பு சத்து, கொழுப்பு சத்து, கால்சியம், கரோட்டின், டயமின், ரிபோஃப்ளேவின் மற்றும் வைட்டமின் சி என ஏராளமான சத்துக்கள் அடங்கி இருக்கிறது. சளித்தொல்லை தொடங்கி பல்வேறு பிரச்சனைகளுக்கு மருந்தாக வெற்றிலை இருப்பதால் பண்டைய காலம் தொட்டு வெற்றிலை தமிழகத்தில் உலா வந்திருக்கிறது. ஆனால் அதே நேரம் வெற்றிலையில் வண்டு மற்றும் நோய்கள் தாக்கினால் உற்பத்தி பாதிக்கப்படுவதாகவும் சந்தைகளில் விற்கும் போது பெரும் இழப்பு ஏற்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சில வண்டுக இருக்கும். அடி பகுதிகள்ல மஞ்சளா சில வண்டுக இருக்கும். செவ்வட்டைன்னு சொல்லி அது ஒரு நோய், அது ஒண்ணு விழுகும். இந்த கருந்தாலன்னு சொல்லி கொடிகளை கருப்பு கருப்பா விழுகும், அது ஒரு சீக்கு.
இதுகெல்லாம் நாங்க வந்து ஓரளவு தடுத்து தான் பாக்குறோம். ஆனா சமயங்கள்ல கேக்குது, சமயத்துல கேட்க மாட்டேங்குது. செயற்கை உரம் போட்டால் வெற்றிலையின் மருத்துவத்தன்மை ஒழிந்து போய்விடும் என்பதால் மாட்டுச்சாணம், இலை தழைகள் உள்ளிட்ட இயற்கை உரங்களே போதுமானது என்றும் தெரிவிக்கின்றனர். இயற்கை உரத்தின் தன்மையால் விளைந்த வெற்றிலைக்கு எப்போதும் மார்க்கெட்டில் மவுசு உண்டு என்பதும் விவசாயிகளின் கருத்து. இயற்கை உரங்களை பயன்படுத்தினோம்னா எருவு, தலை இது மாதிரி இயற்கை உரங்களை பயன்படுத்தினா 5 வருஷம் கேரண்டியா நிக்கும். செயற்கையான உரங்கள் பயன்படுத்தினோம்னா 3 வருஷத்துல பயிர் அடி ஆயிடும். வெத்தலை கொடியில தான் வந்து இயற்கையான மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு. ஆனா அதை யாருமே வந்து வெளியே கொண்டு வர்றதில்ல. முதல்ல போய் வெத்தலை போறியா, வெத்தலை போடாத, வயிற்று வலி சரியா போயிடும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா வெத்தலை கொடியில இருக்க மருத்துவ குணங்கள் வெளிவர கொண்டு வர தெரியல, யாரும் கொண்டு வரவும் மாட்டேங்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு 4 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்ய வேண்டியிருக்கும். 5 வருட முதலீடாக செய்துவிட்டால் போதும். குறைந்தது 6 ஆண்டுகள் வரை நீங்கள் வெற்றிலையை தொடர்ந்து அறுவடை செய்ய முடியும். ஆனால் வெற்றிலையை பயன்படுத்தும் நபர்கள் குறைந்து வருவதால் வெற்றிலை விவசாயம் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். வெத்தலை போடுற ஆளு குறைஞ்சு போச்சு, ஆளுகள்ல இது இலவாசுக போட மாட்டேங்குது. அதனால சரியா வெத்தலையை விற்க மாட்டேங்குது. உடலுக்கு பல்வேறு நலன்களை தரும் பாரம்பரிய வெற்றிலை ரகங்களை பயிரிடுவதும் அவை அழியாமல் பாதுகாப்பதும் விவசாயிகளின் கடமை என நாம் ஒதுங்கியிருக்காமல் பாரம்பரியத்தின் பெருமையை பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை என செயல்படுவோம். விவசாயிகளோட வேலையை எளிதாக்குறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகள் தான் உழவனுக்கு ஒரு நல்ல நண்பனா மாறுது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில வயல்ல நெல்ல நடுறதுக்கும் ஒரு கருவி இருக்கு. நேரடி நெல் விதைப்பு கருவின்னு சொல்லப்படுற இந்த கருவி விவசாயிகளோட வேலையை எளிதாக்குறது மட்டும் இல்லாம பல மடங்கு பணத்தையும் மிச்சப்படுத்துது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த நேரடி நெல் விதைப்பு கருவி பத்தி இன்னைக்கு செய்க கருவி பகுதியில பார்க்கலாம். விவசாயத்திற்கு கூலி ஆட்கள் குறைவு என்ற நிலை வந்தபோதுதான் புதிதாக கருவிகள் வரத் தொடங்கின. ஆனால் நாளடைவில் கருவிகளின் பயன்பாடு என்பது திறம்பட இருந்ததால் விவசாயிகள் கருவிகளை அதிக அளவில் பயன்படுத்த தொடங்கிவிட்டனர். அந்த வகையில் நெல் உற்பத்தியில் செலவை மிச்சப்படுத்தவும் மகசூலை அதிகரிக்கவும் கண்டுபிடிக்கப்பட்ட கருவியாக இருக்கிறது நெல் நேரடி விதைப்பு கருவி. உடுக்கை போன்ற தோற்றத்தில் உள்ள 4 டப்பாக்களை ஒன்றாக கோர்த்து மாலையாக்கியது போன்று இருக்கும். இந்த கருவி வயலில் நெல் விதைக்க பயன்படும் கருவியாக இருக்கிறது. விதை நெல்லை பக்குவப்படுத்தி நாற்றாங்கால் விட்டு பின் அதை மாற்றி நடவு செய்வதுதான் நெல் விவசாயத்தின் அடிப்படையான விஷயம். இதற்கு கூலி ஆட்களும் அதிக அளவில் தேவைப்படுவர். சிறிய அளவில் விவசாயம் செய்வோருக்கு இந்த பிரச்சனைகள் எழுவதில்லை. ஆனால் நெல் உற்பத்தியை பெரிய அளவில் பிரதான தொழிலாக செய்து வருவோருக்கு நாற்றங்கால் விடுவது, நடவு செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் கடினமான ஒன்றாகவே இருக்கும். ஆனால் வேலைகளை எளிதாக்கும் ஒரு விஷயமாக நெல் நேரடி விதைப்பு கருவி இருப்பதாக கூறுகிறார்கள் விவசாயிகள். ட்ரம் சீட்ல நெல் விதை விட்டுன்னு வச்சுங்களா, களை எடுக்கிறது வந்து ஏகப்பட்ட செலவாகுது. களை கொல்லி அடிச்சிடும். மீண்டும் களை லைட்டா வருதுன்னு வச்சுங்களா, அந்த கோடை விட்டு இருக்குல்ல, இடையில கேப்ல வந்து அது 4 தடவை ஒரு நாள் கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டமா இருந்தாலும் இருந்தாலும் அதனால சுத்தமா அருமையா போயிடும். நல்லா தூரு நல்லா கலைக்கும். இதே கூலியால் வச்சுங்களா, ஒரு ஏக்கருக்கு 5000 ரூபாய் இது களை எடுக்கிற கூலியே. அவங்க கூலியாளு வந்து ஒரு மனை பெருக்கிறதுக்கு 1 அடி இங்க இருந்து கொஞ்சம் தான் போறாங்க. அதுக்கே 50 ரூபா 60 ரூபாய் போகுது. அதுவும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான். அதுக்குள்ளே 20 ஆள் 30 ஆள் வேலை செஞ்சா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 5000 ரூபாய் களை கூலியே ஆயிடுதுங்க. வயலில் தூர்க்கட்டும் திறனை அதிகப்படுத்தி தரும் தன்மை கொண்ட இந்த கருவி தற்போது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. விதை நெல்லை பல மடங்கு மிச்சப்படுத்தி தரும் இந்த கருவியை தங்கள் வயலில் பயன்படுத்தும் போது பணமும் நேரமும் மிச்சமாவதால் வேலை எளிதாக இருக்கிறது என்கிறார்கள் விவசாயிகள். சாதாரணமா ஒரு நடுவு ஒரு ஏக்கர் செய்யறதுனாக்கா 30 கிலோ 35 கிலோ வேணும். அதுக்கு ஏறு கூலி வேணும். அடுத்தபடியா வந்து நாத்து விடணும். நாத்து பறிக்கிறதுக்கு கூலி கொடுக்கணும். நாத்து நடுறதுக்கு பறிக்கணும். ஏழு ஒரு 10,000 ரூபாய்க்கு குறைஞ்சது அதிகமா செலவாகும். ஆனால் ட்ரம் சீட் முடிய நம்ம விவசாயம் செய்தா 2000 ரூபாயிலே அது முடிஞ்சு போகுது எல்லாமே. 2 நாட்களுக்கு முன்பு ஊற வைத்த விதை நெல்லை கருவியில் நிரப்பி அதை வயலில் விதைப்பதுதான் இந்த கருவியின் செயல்பாடு. கையால் இயங்கும் இந்த கருவியை எளிதாக இயக்க முடியும் என்பதால் விவசாயிகள் பலரும் வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர்.
கூலி ஆட்கள் குறைவான நாட்களிலெல்லாம் இந்த கருவியின் பயன்பாடு என்பது சிறப்பாகவே இருப்பதாக கருதும் விவசாயிகள் எளிதில் வாங்கிவிடக்கூடிய விலையில் இருப்பதாகவும் விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நெல் நேரடி விதைப்பு கருவி, நாற்றங்கால் விடுவது, அதனிலிருந்து மாற்றி நடவு செய்வது, நடவு வயலில் போன்ற இந்த முக்கியமான ஒரு பகுதிக்கு உண்டான செலவினத்தை அறவே தவிர்க்கிறது. நெல் நேரடி விதைப்பு கருவியின் மூலமாக நாம் விதைக்கும் பொழுது இதனுடைய தூர்கட்டும் திறன், அதனுடைய கிளைக்கும் திறன், அதாவது தூர்கட்டும் திறன் அதிகமாகிறது. இதன் கோனோவீடர் பயன்படுத்துவதன் மூலமாக கூடுதலாக அதிகமான பக்க தூர் கிடைப்பதன் மூலம் மகசூல் அதிகமாகிறது. சாதாரண முறையில் நடவு செய்து கிடைக்கும் நெல்லை விட 20 முதல் 25% வரை லாபம் கிடைப்பதால் பல விவசாயிகளின் தேர்வாக இந்த கருவி உள்ளது என்பது விற்பனையாளர்களின் கருத்தாக இருக்கிறது. இயந்திர நடவு முறையிலோ ஆட்களை வைத்து நாம் நடவு செய்யும் பொழுதோ விதை அளவு அடிப்படையான அளவில் அதிகமாக தேவைப்படுகிறது. குறைந்தபட்சம் 30 முதல் 35 கிலோ ஒரு ஏக்கருக்கு உண்டான விதை அளவை பயன்படுத்துகிறார்கள். இதில் விதை செலவு அதிகமாக வருகிறது. நேரடி விதைப்பு கருவியை பயன்படுத்துவதன் மூலமாக இதனுடைய மகசூல் 10-15 நாட்களுக்கு முன்னதாகவே அறுவடை நிலையை எட்டிவிடுகிறது. வயலுக்கு பாதகம் தராத இதுபோன்ற கருவிகள் தற்போது விவசாயிகளின் தேர்வாகவே இருக்கிறது. வயலை நன்கு சமன்படுத்தி விதை நெல்லை மண்ணிற்குள் ஊன்றி விடுவதால் மகசூலும் சிறப்பாகவே இருக்கிறது. வேளாண்மைக்கு நண்பனாக இருக்கும் இதுபோன்ற கருவிகளை பயன்படுத்தி மகசூலை பெருக்குவோம். விவசாயம் செய்யணும்னா நிறைய தண்ணி வேணும், வளமான மண் வேணும்னு சொல்ற விவசாயிகள் மத்தியில வறட்சியான நிலத்திலையும் விவசாயம் பண்ண முடியும்னு நிரூபிச்சு காட்டியிருக்காரு அந்தியூரை சேர்ந்த விவசாயி செல்வராஜ். பறந்து விரிந்த தென்னந்தோப்புக்கு சொந்தக்காரரான இவரு தென்னை வளர்ப்பு பத்தி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். நிலம் வறண்டு போகும் நேரங்களில் எல்லாம் விவசாயிகள் சோர்ந்து போகும் கதையை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வறண்டு போன தன் நிலமே தனக்கு வாழ்வு கொடுத்துக் கொண்டிருப்பதாக சொல்கிறார் செல்வராஜ். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அந்தியூரைச் சேர்ந்த செல்வராஜை அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் நன்றாகவே தெரிகிறது. காரணம், அவர் தோட்டத்தில் இயற்கையான முறையில் விளையும் இளநீர், தேங்காய்களுக்கு சுத்துப்பட்டு மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு இருப்பதுதான் காரணம். விவசாய குடும்ப பின்னணியில் வந்த இவர் ஆரம்ப காலத்திலேயே தென்னை விவசாயம்தான் செய்ய வேண்டும் என ஆர்வமாக இருந்துள்ளார். ஆனால் செயற்கை உரங்களை பயன்படுத்தியதன் பலன் மரங்கள் எல்லாம் பட்டுப்போய் தரிசு நிலமாகவே மாறிவிட்ட சோகமும் இவருக்கு நடந்திருக்கிறது. ஒரு தென்னை மரம் வச்சானா 25 வருஷம் ஒரு விவசாயி காப்பாத்தி இந்த கெமிக்கல் அப்ளிகேஷன் உள்ள கொடுத்து என்னாச்சுன்னா மண்ணு மலட்டுத்தன்மையாகி ஈரப்பதத்தை தக்க வைக்காம இந்த உழ ஓட்டி பாத்தி கட்டி இருக்கிற ஈரப்பதத்தை பூரா வெளியே அனுப்பி யூரியா, பொட்டாசு, சூப்பர் அப்படிங்கிற ரசாயன உரங்களை உள்ள கொடுத்ததனுடைய விளைவு மழை ஒரு வருஷம் பெய்யலினாலும் மரங்க பட்டு போற கண்டிஷன் ஆயிடுச்சு. அதன் பிறகு வறண்டு போன தன் நிலத்தில் என்ன செய்வது என தெரியாமல் இருந்த இவரின் கவனம் இயற்கை விவசாயத்திற்கு திரும்பியதாக சொல்கிறார் இயற்கை விவசாயி செல்வராஜ். 3 வருட காலம் நாங்க இயற்கையோட போராடிட்டோம். ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாம் கொடுத்து மரங்க சுத்தமாவே பாலறிய நிலைமைக்கு வந்தது. 2004ஆம் ஆண்டு இந்த மரங்களை வெட்டிடலாம், சரி இது சாகுபடிக்கு ஒத்து வராத மரங்கள் எல்லாம் காஞ்சிட்டு வருது, தண்ணி இல்ல, ஆளுநர் கிணறுகள் 10 அமைச்சும் எந்த பிரயோஜனம் இல்லைன்ட்டு ஒரு முடிவு எடுத்தோம். அதுக்கு பின்னால சில நண்பர்கள் ஆலோசனை பேர்ல தென்னைக்கு தண்ணி விட வேண்டியதில்லை, குறைஞ்சபட்ச தண்ணி இருந்த போதும், உழ ஓட்ட வேண்டியதில்லை, பாத்தி கட்ட வேண்டியதில்லை, எரு கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்லும்போது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. நண்பர்கள் உதவியுடன் வறட்சியான தன் நிலத்தில் தென்னை விவசாயத்தை சிறப்பாக செய்ய முடியும் என நம்பி தன் உழைப்பை முழுக்கவே கொடுத்திருக்கிறார் செல்வராஜ். கடந்த 10 வருடங்களுக்கு முன் அவர் எடுத்து வைத்த முதல் அடி இன்று வெற்றி பாதையை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. மரத்தை சுத்தி முதல் மூடாக்கு போட்டு மண்புழு விட்டேன். மண்புழு விட்டதனுடைய விளைவு அந்த வருஷம் குறைந்தபட்ச மழையளவு கிடைச்சது. அந்த மூடாக்கு ஈரப்பதத்தை தக்க வச்சிட்டு இருந்தது. நான் இது பஞ்சகாவி கரைசல்ல கரைச்சி விட்டதனுடைய விளைவு அடுத்த வருஷம் 2005 எனக்கு 7 காய் கிடைச்சிட்டு இருந்த மரங்கள் 25 காய்கள் காப்பு திறன் அதிகரித்தது ஒரு மரத்துக்கு. தென்னை விவசாயத்தை சொட்டு நீர் பாசன முறையிலும் செய்ய முடியும் என நம்பிய இவரின் நம்பிக்கையும் உழைப்பும் தற்போது நல்ல பலனை கொடுத்துக் கொண்டிருக்கிறது.
இடுபொருள் செலவு குறைவு என்பதால் தன் பணமும் மிச்சமாவதாக கூறும் செல்வராஜ் நஞ்சில்லாத உணவை மற்றவர்களுக்கு கொடுப்பதே மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறுகிறார். இடுபொருள் செலவு எப்படின்னா, நம்ம வெளியிருந்து எதையும் வாங்காம நம்ம கிட்ட இருந்து எந்த விதமான இடுபொருளையும் வெளியே அனுப்பாம அதையே மூடாக்கு முறையில் உபயோகப்படுத்தினால் நாம இடுபொருள் செலவு மிச்சம், ரசாயன உரங்கள் தெளிக்க வேண்டியதில்லை, பூச்சிக்கொல்லிகள் வர வேண்டியதில்லை, உள்ள டிராக்டர் வர வேண்டியதில்லை. அப்ப இந்த செலவுகள்லாம் போடும்போது செலவுகளை கம்மி பண்ணாலே நம்மளுக்கு ஒரு மரத்துக்கு ஒரு விவசாயி 120 காய் செலவு பண்ணி 80 காய் ஈல்டு எடுக்கிறாங்க. நம்ம வீட்டுல கிடைக்கிற கழிவுகள், தாவர கழிவுகள், இலை தலை குப்பை எல்லாத்தையும், அதாவது மக்கக்கூடிய இடுபொருள் ஏதாவது இருந்தாலும் மரத்தை சுத்தி போட்டு கொஞ்சம் மண்புழு வாங்கி விட்டு டெவலப் பண்ணலாம். அந்த பஞ்சகவிய ஜீவாமிர்த கரிசல், அமிர்த கரிசல் முடிஞ்சா இருக்கிறவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அசோஸ்பைரிலம், பேஸ்போபாக்டீரியா, டைக்ளோடெர்மாவிரிடி, இந்த ஐட்டம் எல்லாம் வெளியிருந்து பயோல பண்ற ஐட்டம் வாங்கி ஒரு மரத்துக்கு ஒரு 5-5 மில்லி கொடுத்து 3 மாசத்துக்கு ஒரு 5-5 மில்லி கொடுத்தோம்னா அந்த நுண்ணுயிர்கள் உற்பத்தி பெருக்கு ஜாஸ்தி வரும். மூடாக்கு முறையில பண்ணி தொழு உரம் வருஷத்துக்கு ஒரு 10 கிலோ வீதம் 3 தடவை கொடுத்தோம்னா மகசூல் நல்லா இருக்கும், காய்ப்பு திறனும் நல்லா இருக்கும். ரெண்டாவது நஞ்சில்லாத உணவு கிடைக்கிறதுல. பொதுவாக தென்னை மரத்தோப்பில் கரையான்களின் தொந்தரவால் உற்பத்தி பாதிக்கப்படும். அதற்கு உரம், மருந்துகளை தெளிக்காமல் இயற்கையான முறையிலேயே மாற்று மருந்து கண்டுபிடித்திருக்கும் செல்வராஜ் அது பற்றி என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கலாம். இந்த செம்மண் காடுகள்ல நிறைய கரையான் பிடிக்கும். அந்த கரையானின் சோத்துக்கத்தாழை இருந்தா அந்த ஸ்மெல்லுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அது பக்கத்திலேயே போய் அந்த மரத்துல கரையான் ஏறதில்லை. சிலந்தி தாக்கு, பூச்சி தாக்குதல் தென்னையில் நிறைய இருக்கு. நம்ம காயை அறுவடை பண்ணி போட்டு ஒரு 10 நாள் போட்டோம்னா மட்டை சுருங்கறதுக்கு ஆரம்பிக்கும். அப்ப அது கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் பச்சையத்தை ரொம்ப விரும்பும். நம்ம அந்த ஈரியோ போயிட்டு சிலந்தி பூச்சி அது போய் நேரா இந்த இதுல சோத்துக்கத்தாழி விடுதுன்னு இது கசப்பு சாப்பிட்டோன்னே மடிஞ்சிருது. ஒரு 80% ஈரியோ போயிட்டு சிலந்தி பூச்சி தாக்குது இப்ப நம்ம பண்ணையில் இல்லைங்க. ஆரம்ப முயற்சியாக தென்னை மரத்தை வைத்து உரிய முறையில் பாதுகாத்தால் குறைந்தது 25 வருடங்கள் வரை பலன் தரக்கூடியது என்பதால் இந்த விவசாயத்திற்கு நல்ல மவுசு இருப்பதாகவும் கூறுகிறார். தன் நிலத்தில் விளைந்த பொருட்களுக்கு தானே விலை நிர்ணயம் செய்யும் வாய்ப்பு இருப்பதால் உரிய லாபம் கிடைப்பதாகவும் கூறுகிறார். இயற்கை வேளாண்மை விளைந்த விளைபொருளை நம்ம நம்மளே தர நிர்ணயம் கொடுத்து விலை நிர்ணயம் பண்ணி நம்ம விற்கிற அளவுக்கு இந்த இயற்கை வேளாண்மை நம்ம மேல கொண்டு போகுதுங்கிறது என்னுடைய ஆழ்ந்த கருத்து. அடுத்த தலைமுறைக்கு நஞ்சில்லாத உணவை கொடுப்போம் என உறுதியுடன் செயல்படும் இவரை போன்ற இயற்கை விவசாயிகளை ஆதரிக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையும் கூட. நம்ம உழவன் நிகழ்ச்சியில அடுத்ததா பார்க்க போற பகுதி சந்தை பகுதி. இந்த சந்தை பகுதியில ஒவ்வொரு ஊரோட சந்தையா நம்ம சுத்தி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓமலூர் மாட்டு சந்தை. இந்திய அளவுல பெயர் பெற்ற இந்த சந்தையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இப்போ பார்க்கலாம். ஓமலூர் மாட்டுச்சந்தை என்றால் அத்தனை பிரபலம். தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்து இங்கு வந்து மாடுகளை வாங்கிச் செல்வோர் அதிகம். நாளொன்றுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வர்த்தகம் நடக்கும் ஒரு இடமாக இருக்கும் ஓமலூர் மாட்டுச்சந்தை பற்றி இப்போது பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஓமலூரிலிருந்து தாரமங்கலம் செல்லும் வழியில் இருக்கிறது பெருமாள் கோவில். ஓமலூரிலிருந்து சரியாக 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இந்த இடம்தான் சந்தை நடக்கும் இடமாக இருக்கிறது. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை கூடும் இந்த சந்தை தமிழகத்தின் முக்கியமான வர்த்தக இடங்களில் ஒன்றாகவே இருக்கிறது. கன்றுக்குட்டி தொடங்கி எருமை மாடுகள் வரை எல்லாம் இங்கு விற்பனை செய்யப்படும் என்பதுதான் சந்தையின் சிறப்பம்சம். ஓமலூர் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த சந்தைக்கு தங்கள் மாடுகளை எடுத்து வந்து விற்பனை செய்ய விவசாயிகளும் பண்ணையாளர்களும் ஆர்வம் காட்டுவது உண்டு. 50 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த சந்தையில் திரும்பும் திசையெல்லாம் மாடுகள் அணிவகுத்து நிற்பதை கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. நாளொன்றுக்கு 30,000 மாடுகளுக்கு மேல் இங்கு விற்பனை செய்யப்படும் அளவிற்கு மிகப்பெரிய சந்தையாக இருப்பதுதான் ஓமலூர் சந்தையின் சிறப்பம்சம் என்கிறார்கள் விவசாயிகள். ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு 20,000-30,000 மாடு விற்கும். ஒரு 50-60 லட்சம் மாடு விற்குது. கண்ணு மாடு, கண்ணுக்குட்டி, சின்ன கண்ணுக்குட்டிலிருந்து எல்லாம் விற்குது. ஒரு 20,000-30,000 மாடு விற்கும். 1 லட்சம் ரூபாய்க்கு மாடு 5,000-10,000 அப்படிலாம் மாடு சின்ன கண்ணுக்குட்டிலிருந்து விற்குது. நாட்டு மாடு, காங்கேயம் காளைகள், கன்றுக்குட்டி,
சிந்து பசுமாடுகள், ஜெர்சி ரக பசுக்கள், எருமை மாடுகள், கறவை மாடுகள், இறைச்சிக்கான மாடுகள் என தேவைக்கேற்றபடி விதவிதமான மாடுகளை நீங்கள் இந்த சந்தையில் பார்க்க முடியும். ஒவ்வொரு மாடும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி விலை போவதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். சிந்து மாடுங்க வருது, பால் மாடு வருது, கண்ணுக்குட்டிங்க வரும், சின்ன இளங்கண்ணுக்குட்டிங்க வரும், எறம்பிங்க வரும், கொட்டெருமைங்க வரும், எல்லா பொருளுமே வரும். மாடு 20,000க்கு 30,000 விற்கும், கண்ணுக்குட்டிங்க ஒரு 5,000க்கு 6,000 விற்கும், பால் மாடுங்க 1 லட்சத்துக்கு விற்கும், 50,000க்கு விற்கும், 40,000க்கு விற்கும், இப்படி பல விதமா விற்கும். அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு 30 கோடி 40 கோடிக்கு பக்கமா வியாபாரம் ஆகும். வாரம் அப்படிதான் வித்து இருக்குது. மாடுகளை வாங்க வருபவர்களுக்கும் விற்பனை செய்பவர்களுக்கும் இடையே நடக்கும் உரையாடல் கூட இங்கே சுவாரஸ்யமாகவே இருக்கும். இடைத்தரகர்களின் தொல்லையை தவிர்க்க நேரடியாக விற்பனையாளரும் வாங்குபவரும் கையில் துணி போர்த்தி விலையை தீர்மானிக்கும் காட்சிகளை சினிமாவில் பார்த்திருப்போம். ஆனால் அதை நேரடியாகவே இங்கே பார்க்க முடியும். கையில் துணி போர்த்தி விரல்களை வைத்து விலையை தீர்மானிக்கிறார்கள் மாட்டுச் சந்தைக்கு வரும் விற்பனையாளர்கள். வந்தவுடனே குறைந்த விலையில், அதுவும் பிடித்த கலரில் மாடு கிடைக்கிறது என்று கண்மூடித்தனமாக வாங்கிவிடக் கூடாது என்பதில் கவனமாகவே இருக்கிறார்கள். சந்தைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் மாட்டை வாங்குவதற்கு முன் நெற்றிச் சுழியை சோதித்து பார்த்துத்தான் வாங்க வேண்டுமா? அதேபோல் மாட்டின் பல்லை பிடித்து சோதித்த பின்தான் மாடு வாங்க வேண்டுமா? இதுபோல் மாடு வாங்குவதற்கென்று நிறைய விதிமுறைகள் இருப்பதாக கூறுகிறார்கள் வாடிக்கையாளர்கள். சுழிய நெத்தில 2 சுழி தான் வாங்க மாட்டாங்க, ஒரு சுழி தான் வாங்குவாங்க. அது சுழியெல்லாம் பார்த்து முன்னாடி இருந்து பார்த்து வாங்குறது தான். நல்லா கருப்பு சட்டை இல்ல செவல வெள்ளையில ஜாதி பருப்புல வாங்கிச்சுன்னா பின்னாடி பால் நல்லா கறக்கும். நாட்டு மாடு வாங்கினா பால் கம்மியா வரும், அதனாலதான் பார்த்து வாங்குறதுன்னு. வயசு தான் பல்லு பாத்தீங்களா 2 பல் 4 பல்லா தான் வயசு பார்த்து பல்லு பார்த்தா கண்டுபிடிச்சிருவோம். அது ஜாதி பருப்பான மாட்டுக்கு விலை வச்சு, நாட்டு மாடுக்கு விலை கம்மி. தன் மாடு இத்தனை லிட்டர் பால் கறக்கும் என விற்பனையாளர் சொல்வதை அப்படியே நம்பி வாங்குவதில்லை. சந்தையிலேயே நேரடியாக பாலை கறந்து பார்த்துத்தான் மாடுகளை வாங்குகிறார்கள். அதிலும் பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களில் மாடு விற்பனை என்பது அதிகமாக நடக்கும். அதேபோல் தீவனத்தின் விலை அதிகமாகும் நாட்களில் கட்டுப்படியாகாமல் மாடுகளை கொண்டு வந்து குறைந்த விலைக்கு விற்கும் விவசாயிகளும் இருக்கிறார்கள். இதுபோல் மாடுகளை வாங்க பல மாநிலங்களிலிருந்தும் விவசாயிகள் இங்கு வருவதுண்டு. நாங்க தாரமங்கலத்துல ஒரு 4 கிலோமீட்டர் வரோம். இங்க சின்ன கண்ணுக்குட்டிங்க, பால் வளர்ப்பு மாடு, உழவு மாடு எல்லாம் இங்க வாங்கிட்டு போவோம். கன்றுலாம் வாங்கிட்டு போய் வளர்த்தி பெருசாச்சுன்னா அப்புறம் நம்ம கொண்டாந்து இங்க வித்துருவோங்க. இந்த சந்தையில் மாடுகள் மட்டுமின்றி மாடு கட்ட பயன்படும் கயிறு, சலங்கை மணி, குஞ்சலம் போன்ற பொருட்களும் மலிவாக வெரைட்டியாக கிடைக்கிறது. இந்த சந்தையில் நாட்டு மாடுகள் அதிகம் விற்பனையாவதாகவும் விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். கன்றுக்குட்டியின் விலை 5,000 ரூபாயிலிருந்து மாடுகளின் விலை 1 லட்சம் ரூபாய் வரை இங்கு வாங்க முடியும். கேரளா போன்ற வெளி மாநிலங்களிலிருந்து இறைச்சிக்காக மாடுகளை வாங்க வருபவர்களும் அதிகம். கறிகளுக்காகவே வயதான மாடுகளை கொண்டு வந்து விற்பனை செய்யும் விற்பனையாளர்களையும் இங்கு பார்க்க முடியும். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா பக்கத்து மாநிலத்துல தான் வருது. அதே மாதிரி அதிகம் வயசான மாடுலாம் உணவுக்கு இறைச்சிக்கு போகுது. மாடுகளை வைத்து பிழைப்பு நடத்தும் பலருக்கும் இந்த சந்தை பெரிய ஜீவாதாரமாகவே இருக்கிறது. பொருட்களை தேடி அலையும் நாட்களையும் பணத்தையும் மிச்சப்படுத்த இதுபோன்ற சந்தைகள் தான் உதவுகிறது என்பதுதான் உண்மை. இதுபோல் மற்றொரு சந்தை குறித்து அடுத்த வாரம் பார்க்கலாம். விவசாயம் அப்படிங்கிறது எல்லைகள் தீர்மானிக்க முடியாத ஒரு கடல் அப்படின்னே சொல்லலாம். அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதும் பின்பற்ற வேண்டிய விஷயங்களும் ஏராளமா எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னைக்கு நாம பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமானதா இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.